உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விசிகான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இந்தியா பிளாக் அப்படிங்கிற ஒரு பேரளவுக்கான ஒரு கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். 2 பேர் தான் வந்து களத்தில் போட்டியாக நிற்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த பாண்டிச்சேரி எலெக்ஷன்? ஒரு ஒழுங்குக்கு உணர்ந்துட்டாங்க. இப்போது என்ஆர் காங்கிரஸ் தலைமை, அதாவது பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அந்த டீம், இங்கே எடப்பாடிங்கிற மாதிரி அங்கே ரங்கசாமி தலைமையிலான டீம் வந்து ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி தான் தெரியுது. நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் வந்து ஹீரோயின் எல்லாமே அதுதான். ஹீரோன்னு சொன்னது வந்து முதல்வர், துணை முதல்வர் சொன்னது தான் நான் கவனிக்கிறேன். ஹீரோயின் அதுக்கு தான் நைனா நாகேந்திரன் சொன்னார், அது ஹீரோயினா ஹெரோயினான்னு கேட்டார். தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கை போன தடவை பார்த்தீங்கன்னா 530, 519 தேர்தல் அறிக்கை. இந்த தடவை அதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. மதுக்கடையை மூடுறேன்ல தமிழ்நாட்டில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சாதி காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறேன், இதெல்லாம் வந்து இந்த தடவை கிடையவே கிடையாது. எங்கே இந்த நீட்டு விஷயங்களில் வந்து நீட்டை தீர்ப்பாங்க? ஊரில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற நீட் கோச்சிங் சென்டரில் பாதி வந்து திமுக காரங்களுக்கு. அப்புறம் நீட்டை ஒழிப்போம்னா அது எப்படி ஒழிக்கிறது? எதுக்கு அனாவசியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போய் இதெல்லாம் நடக்காதுன்னு. புதுவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக அது வித்தியாசமாக இருக்குது. விநாயக சதுர்த்தி பொங்கலுக்கு வந்து 2 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேங்கிறாங்க. நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா அதில் 2 கேள்வி இருக்குது. ஒன்று, இப்போ இருக்க கண்டிஷனில் சிலிண்டர் கொடுக்க முடியுமானே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த போயிட்டு இருக்கக்கூடிய போர் சூழல் நிதர்சனமாக அது இருக்குது. ஏங்க 6 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்புறீங்க, 2 மாட்டேன்றீங்க. ஆப்ரேஷன் விடியல், அது ஏதோ ஒரு இது ஒன்று. ஆப்ரேஷன் விடியலுக்கு எடப்பாடி 3 மாசத்துல பண்றேன்னாரு. என்னை முதல்வராக்குங்கள், ஒரே மாசத்துலயே முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த திமுக சம்மந்தப்பட்ட, திமுக சார்புள்ள போதைப் பொருளோட சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே மாசத்துலயே முடிஞ்சிடுவேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத், சொல்லுங்க சார். ஒரு சேஞ்சுக்கு பாண்டிச்சேரி பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றோடு அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த மாலையோடு ஓடியுது. ஸோ அந்த அரசியல் ஒரு ரவுண்டப் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போது ஏற்கனவே கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விசிகான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இந்தியா பிளாக் அப்படிங்கிற ஒரு பேரளவுக்கான ஒரு கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். 2 பேர் தான் வந்து களத்தில் போட்டியாக நிற்கிறாங்க. விஜயை விட்டீங்களே, அதாவது நேரடி போட்டி. சரி, விஜய் மூன்றாவது இடத்துல விஜயும் இருக்கார். சாரி, 3வது இடத்துல விஜயும் விளையாட்டுக்கு சேர்த்துங்க. எங்கள் அண்ணன் சீமானும் இருக்கிறாரு, அவரையும் சேர்த்துங்க. ஸோ சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணியும் பாண்டிச்சேரியிலையும் நிற்கிறாங்க. புகழேந்தி மட்டும் தான் விட்டீங்க, சரி பரவாயில்ல. இல்லை, புகழேந்தி டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டார்ல, அதனால இல்லை. ஆமாம். ஸோ அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 5 முனை போட்டி தான். எடுத்தோடனே நான் எப்படி ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, ஒரு ஓவராலாக டக்குன்னு ஒரு பிக்சரை நம்ம பார்க்க, நம்ம என்னதான் இருந்தாலும் தமிழகத்துலேருந்து பார்க்குறோம், ஒரு அவுட் சைடரோட வியூவை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குது இந்த பாண்டிச்சேரி எலெக்ஷன்? இல்லை, முன்னால் சில குழப்பங்கள்லாம் இருந்தது. இந்த ஒரு என்ஆர் காங்கிரஸுக்கும் அவர் மார்ட்டினோட பையன் அந்த எல்ஜேபின்னு கட்சி ஆரம்பித்தார், அது ஒத்து வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் பிஜேபி தேசிய தலைமை தலையிட்டு ஒரு ஒழுங்குக்கு உணர்ந்துட்டாங்க. இப்போது என்ஆர் காங்கிரஸ் தலைமை, அதாவது பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அந்த டீம், இங்கே எடப்பாடிங்கிற மாதிரி அங்கே ரங்கசாமி தலைமையிலான டீம் வந்து ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி தான் தெரியுது தேர்தலில். இது ஏன் வந்து நம்ம சொல்கிறோம்னா, சிம்பிள். அங்கே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா எதிர்பக்கம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். எதிர்பக்கம் வீக்காக இருக்குன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இதான அரசியல். இப்போ திமுக பக்கம் பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் இருக்குது. திமுகனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில், இந்த கூட்டணியில் வந்து அவங்க 16, 14 ஏதோ ஒரு கணக்கில் நிற்கிறாங்க. அதில் நடுவில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து 30 தொகுதியில் நாங்கள் அதுக்கு முன்னால் நிற்போம், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் இந்த தொகுதி பங்கீடுலாம் வந்து எலெக்ஷனில் இந்த வேட்புமனு தாக்கல்லையே பார்த்தீங்கன்னா 5 இடத்துல வந்து காங்கிரஸும் திமுகவும் எதிர்த்து நிற்கிது, வாபஸ் வாங்கலை.
இந்த பீகார் மாதிரி பீகாருக்கு அப்புறம் இப்போ பார்க்குறோம் அது. ஆமாம், இது பார்க்குறோம், வித்தியாசமாக இருக்குது. இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இது பேர் எந்த காலத்தில் பேரே சில விஷயங்களை வந்து நிறையா விஷயங்கள் சொல்லுவேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்தார், காதலுக்கு மரணம் இல்லைன்னு. பேர் சரியில்லையா, என்றென்றும் காதல்னு மாற்றி வையான்னு சொன்னேன். என்றென்றும் காதல்னாலும் அதே தான் அர்த்தம். இல்லை இது சூப்பராக போகும்னு. 15 வருஷம் ஆச்சு, படம் வெளியிலேயே வரல. சிலது வந்து அப்போ கரெக்டாக தான் இருக்குது, மரணம் இல்லை. ஆமாம் ஆமாம், வந்தால் தானே மரணம். ஆமாம், பிறந்தால் தானே மரணம். அதனால் வந்து சில விஷயங்களை வந்து அந்த அறம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த நெகட்டிவிட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வரும்பொழுது இவங்க இதில் வந்து நின்னாங்க. இண்டி கூட்டணின்னா ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து குமுதம் ஆனந்த உடனில் பொம்மணியன் இது இதயம் பேசிக்கிறது சாவிலான எழுதின பிறகு அப்போவே வந்தபோது நீதிக்கு பின் பாசம் அப்படின்னு படம் வந்தது. விமர்சனம் எழுதிட்டு பாதிக்கு பின் மோசம்னு எழுதினான். அப்போ நடிகர் விசு இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவார், என் நண்பர் அவர், இந்த டைட்டில் வைக்கும்போது மட்டும் ஜாக்கிரதையாக வைக்கணும். எப்படியெல்லாம் வந்து விமர்சனம் எழுதும்போது இதை வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு, படம் எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குன்றதை விட டைட்டில் வச்சு ஒரு விமர்சனம் போடுவான். ஆமாம், நீதிக்கு பின் பாசம்னா பாதிக்கு பின் மோசம்னா அட்ராக்ட் ஆகுது இல்லை. அந்த மாதிரி இண்டி கூட்டணின்னா ஆரம்பத்துலேருந்தே அது நொண்டி கூட்டணியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேவும் எதிர்த்து நிற்குது. ஒரு இடத்துல வந்து காங்கிரஸ் விசிகே சிபிஎம் நிற்குது. விசிகே 3 இடத்துல நின்றுது. அவர் பாவம் பெரிய அழுத்தத்தில் இருக்கார். அண்ணன் திருமாவளவன் தான் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டிலேயே ரொம்ப இப்போ வந்து அரசியலில் வந்து மதிமுக அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். நாளையும் எழுதி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட கட்சியை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு கட்சியுடைய கதை முடிஞ்சுது. பட் விசிகா என்கிறத வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு பெரிய இயக்கம், ஒரு பேஸ் இருக்கிறது, பறையர்கள் இன்னும் ஒரு பேஸ் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இதெல்லாம் தாண்டி ஒரு பறையர்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அந்த ஓட் பட்டியலினர் சமூகத்தார். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப பரிதாபமான நிலைமை அவருக்கு தான். இல்லை, அது வந்து தோழமை சண்டை, தோழமை போட்டி அப்படிங்கிறாங்க. ஏன் தோழமை சுட்டுதல் இதெல்லாம் தமிழில் வந்து வார்த்தை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம். கூப்பிட்டு உட்கார வச்சு 7 கண்டிஷன் போட்டு இது ஒத்துக்க மரியாதையாக காட்டுமன்னார் கோயிலேருந்து விட்ரா பண்ணுன்னா, சனிக்கிழமை நைட்டு 1 மணிக்கு அவர் வந்து 1 மணி வரைக்கும் மீட்டிங்கில் இருந்து நிற்கிறதுன்னு முடிவு பண்ணார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு நியூஸு, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் விட்ரா பண்ணுறேன்னு சொல்லி மாரி செல்வராஜை போய் பார்த்து, இவரை போய் பார்த்து, பாரஞ்சித்தை போய் பார்த்து, இவர் அங்கே போய் பார்க்குறாரு, அவங்கள வந்து நிற்க சொல்லி கேட்குறாருன்னா, இவர் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு நியூஸ் போயிடுச்சு திமுகவுக்கு. திமுகலேருந்து கூப்பிட்டு மாரி செல்வராஜத்தையும் பாரஞ்சித்தையும் ஒத்துக்குவானா? ஏன் அவங்க திமுகவை மீறி ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பைத்தியம்? ரெட்ஜெயின்ட்டு விட்டால் வேறு யார் படம் எடுப்பாங்க? இல்லை, அவங்களும் டேரக்டர்ஸில் அவங்களே இவர் போய் பார்க்கணும் இல்லைங்க. இப்போது அந்த ஒரு 5 திமுகவில் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு முதல்ல 6 சீட்டுன்னாங்க, அப்புறம் 8ன்னாங்க. ரைட்டு, இந்த 6 சீட்டில் 5 வேட்பாளர் நாங்கள் சொல்கிற வேட்பாளர் யார், விசிகா வேட்பாளர் யாருன்னு திமுக சொல்லும் தலைமை. சொன்னோன்னா அவர் கடுப்பாகி நான் விலகிறேன்னாரு, அதாவது தேர்தலையே நிற்காமல் ரொம்ப நொந்து போய். அப்புறம் வந்து சரி ரைட்டு நீங்கள் பார்த்துங்கன்னு 3 வேட்பாளர்கள் வந்து அவங்க சொன்ன வேட்பாளர்கள் அவர் எடுக்கலை. அது யாருன்னு விட்டுருவோம். ஒருத்தர் வந்து வார் ரூம்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கார், ஆளூர்காரர். அதெல்லாம் வந்து ஒருத்தர் பனையூர்காரர் வந்து அங்கேயே போயிட்டார், அண்ணன் நான் இங்கேயே வந்துடுறேண்ணே. அது என்ன அங்கே பாதி இங்கே பாதி, அதுக்கு முழுசாக இங்கேயே வந்துடுறேன்னு. பனையூர்காரனா இப்போது கொஞ்சம் பனையூர் பண்ணையார் இல்லை, இவர் வந்து மெராஸ்தார்னு வச்சுப்போம். ஆமாம், அவர் பண்ணையார் ஜமீன்தார், அவர் வேறு. பனையூர் பண்ணையார் இல்லை, அதான் பண்ணையார் இல்லை, இவரும் பனையூர் பேர். ஆமாம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பேசணுன்னு இவர் அப்போ தான் கட்சியை காப்பாற்றணுன்னா காட்டுமன்னார் கோயிலில் நானே வந்து இறங்குறேன்னு சொல்லி தடார்னு ஒரு முடிவு எடுத்தார். தனியாக தான் முடிவு எடுத்தாராம், நிர்வாகிகள்கிட்ட யார்கிட்ட கேட்கல. ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் அதை விரும்பினார்கள், வரவேற்றார்கள். ஆனால் கூப்பிட்டு அதெல்லாம் நின்றுனா காசெல்லாம் உனக்கு கிடைக்காது, அதாவது தேர்தல் செலவுக்கு வேணும்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இதோட அப்புறம் கட்சி, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து சிவசேனா ஞாபகம் வச்சுக்கோ, மகாராஷ்டிரா உங்கள் கட்சியில். அங்கே வந்து மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு ஏக்நாத் ஷிண்டே,
உங்கள் கட்சியில் 4-5 பேர் இருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே. ஷிண்டே. ஆமாம், ஷிண்டேக்கள் இருக்காங்க. ஷிண்டேக்களுடைய சிண்டுகள் எங்கள் கையில் இருக்கிறது. வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அது விடுதலை சிறுத்தை கட்சின்னு அவங்க பேர் வச்சுக்கிட்டா, விடுதலை கட்சி 1 இல்லை 2ன்னு வச்சுக்கிட்டு ப்ராக்கெட்டில் திருமான்னு போட்டுக்கிற நிலைமை வந்துடும் அவருக்கு. இதெல்லாம் சொல்லி மற்றதும் இல்லாமல் வேறு ஒரு சில விஷயங்கள் சொல்லி 2031 வரைக்கும் கூட்டணி மாறக்கூடாது, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும், இப்படிலாம் கண்டிஷன்லாம் போட்டு, அதுக்கப்புறம் ஏதோ இதெல்லாம் மீறி வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ அவங்க வச்சுருப்பாங்க போல இருக்குது. எல்லாரை பற்றியும் பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்குது திமுக. ஒரு தலைவருடைய வாழ்க்கை, அவருடைய வரலாற்று சாதனைகள் அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது. அந்த வீடியோக்கள்லாம் வெளியே வர வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி மிரட்டி தான் அவர் வந்து பண்ணிட்டார். எந்த அளவுக்கு மோசம்னா, பாண்டிச்சேரியோட இணைச்சி பார்க்கும்போது 3 இடத்துல நின்னார் பாருங்க. அந்த 3 இடத்துலையும் தயவுசெய்து விசிக தொண்டர்கள், நமக்கு வாக்களிப்பவர்கள் அந்த 3 வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். ஏதோ உழவர்கரையாக ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவருக்குன்னு அலாட் பண்ண ஸ்கீட், அங்கே மட்டும் நமக்கு வாக்களித்தா போதும். ஏற்கனவே வாபஸ் பெறாமல் களத்தில் இருக்கக்கூடிய 3 விசிக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். ஒரு தலைவர் தன்னுடைய கட்சிக்கு முதல்ல அங்கே நிறுத்தியிருக்க வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கு. அது நிறுத்திட்டார், வாபஸ் வாங்கலை, களத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு இப்படி ஒரு 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 அறிவிப்பு வந்து ரொம்ப வினோதமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. இதுக்கு பதிலாக அந்த 3 வேட்பாளரையும் கூப்பிட்டு எப்போ ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து ஏதாவது ஊட்டி போயிட்டு வாங்க, ஏற்காடு போயிட்டு வாங்க, கொடைக்கானல் போயிட்டு வாங்க, அந்த சமயத்தில் பிரச்சாரமே பண்ண வேணாம் அப்படின்னா கூட அது வந்து சத்தமில்லாமல் போயிருக்கும். அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு சொல்கிறது வந்து ரொம்ப இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்குது. அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். அது விசிகா வரைக்கும், பாண்டிச்சேரியோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். சரி, அங்கே இப்போது பாஜக, அதாவது என்ஆர் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அந்த எல்ஜேபியும் அவர் 2 சீட்டோட செட்டில் ஆகிட்டார். மார்ட்டின் பையன் மார்ட்டினுடைய இதில் நம்ம இப்போ நீங்கள் அந்த திமுக கூட்டணி பற்றி சொன்னீங்க. இப்போ அப்படியே அதிமுக கூட்டணி எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப அதிமுக கூட்டணிங்கிறது இல்லை, அங்கே 2 என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க, அப்புறம் வந்து மார்ட்டினுடைய பையனுடைய கட்சி அதிமுக இருக்கு, அதுக்கப்புறம் லட்சிய ஜனநாயக கட்சி, அதுக்கப்புறம் அதுவும் இருக்குது, அடுத்தது இருக்குது, அதிமுக இருக்குது. இல்லை என்னென்னா அதிமுகவுக்கு 2 சீட்டு, ஆனால் அதிமுக அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. ஆமாம். அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் தான் வந்து அதிகமான சீட்டை ஜெயிக்கிறாங்க, அதிகமான சீட்டில் வந்து நிற்கிறாங்க. அதாவது அவங்க தான் இப்போ இங்கே எப்படி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அங்கே ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி. அங்கே வந்து காங்கிரஸில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாராயணசாமி, வைத்திலிங்கம் 2 பேர் தான் வழக்கமாக உள்குத்து போட்டி இருக்கும். நாராயணசாமி இந்த தடவை நிற்க விடாமல் வைத்திலிங்கம் கண்ட்ரோல் எடுத்துட்டார். அது எப்படி எடுத்தாரோ, நாராயணசாமிக்கு சீட்டு கொடுக்க விடாமல் பண்ணிட்டார். அவரும் நாராயணசாமி முதல்வராக இருந்தவர் தான் நடுவில், வைத்திலிங்கம் முதல்வராக இருந்தவர், நாராயணசாமி முதல்வராக இருந்தவர். ஆனால் நாராயணசாமி முதல்வராக இருந்த போது அவர் எம்எல்ஏவாக கூட இல்லை, ஆனால் இருந்தார். ஒரு அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா அவரும் அந்த கன்செஷனில் இருப்பார் தான். இல்லை, எனக்கு வைத்திலிங்கம் நண்பர் தான், அப்படிலாம் வைத்திலிங்கம் விட்டுற மாட்டார். வைத்திலிங்கம் வந்து ஸ்ட்ராங்காக தான், அதாவது காங்கிரஸில் ஜெயிப்பாரா, காங்கிரஸ் ஜெயிச்சு முதல் மந்திரி ஆக முடியுமா, அதெல்லாம் வேறு விஷயம். அதாவது ரங்கசாமியை விட்டாலும் விடுவாரே தவிர வந்து வைத்திலிங்கம் வந்து நாராயணசாமியை விட்டுற மாட்டார். இது வழக்கமான அந்த உள்குத்து அரசியல். அது ஒரு பக்கம் இருக்க, பாஜகவில் வந்து இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமாக பார்த்துருக்கோம் நிறையா. நம்ம முதலமைச்சர் சொல்கிறார், எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் வந்து ஹீரோயின் எல்லாமே அதுதான். நீங்கள் ஹீரோன்னு சொன்னது வந்து முதல்வர், துணை முதல்வர் சொன்னது தான் நான் கவனிக்கிறேன். ஹீரோயின் ஓகே, அதுக்கு தான் நைனா நாகேந்திரன் சொன்னார், அது ஹெரோயினான்னு கேட்டார். அது சரி. அப்புறம் நீங்கள் ஹீரோயின் சொன்னால் அப்புறம் எந்த ஹீரோயின்னு கேட்பீங்க, அவங்க பேர் Nல ஆரம்பிக்குமா, Sல ஆரம்பிக்குமா, Aல ஆரம்பிக்குமான்லாம் கேட்பீங்க. நான் அந்த வம்புக்குள்ளெல்லாம் வரல. ரைட், அது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கை போன தடவை பார்த்தீங்கன்னா 530 519 தேர்தல் அறிக்கை. இந்த தடவை அதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த மது கடையை மூடுறேன்ல தமிழ்நாட்டில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சாதி
காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறேன், இதெல்லாம் வந்து இந்த தடவை கிடையவே கிடையாது. எதுக்கு அனாவசியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போய் இதெல்லாம் நடக்காதுன்னு, அதை ஒரு தடவை எழுதி இங்கே வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நீட்டு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கே அந்த நீட்டு விஷயங்களை வந்து நீட்டை தீர்ப்பாங்க? ஊரில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற நீட் கோச்சிங் சென்டரில் பாதி வந்து திமுக காரங்களுது. அப்புறம் நீட்டை ஒழிப்போம்னா அது எப்படி ஒழிக்கிறது? அது மாதிரி வந்து பல இங்கே உள்ள தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை வேறு. இப்போ நீங்கள் அங்கே புதுவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக அது வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த +2 முடித்தவங்களுக்கு ஸ்கூட்டர், மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் கொடுக்குறேங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பிங்க் ஆட்டோ, அதாவது லேடிஸ் ஓட்டுற ஆட்டோன்னா 50,000 ரூபா மானியம் கொடுக்குறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்தி பொங்கலுக்கு வந்து 2 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேங்கிறாங்க. விநாயக சதுர்த்தி இது வித்தியாசமாக இருக்குது. நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா அதில் 2 கேள்வி இருக்குது. ஒன்று, இப்போ இருக்க கண்டிஷனில் சிலிண்டர் கொடுக்க முடியுமானே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த போயிட்டு இருக்கக்கூடிய போர் சூழல் நிதர்சனமாக அது இருக்குது. ஏங்க 6 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்புறீங்க, 2 மாட்டேன்றீங்களா? இல்லை சார், அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். 2ங்கிறாங்க, 4ங்கிறாங்க, 6ங்கிறாங்க. 6 சிலிண்டர். நீங்கள் யாரோ பேசிகிட்டு இருந்தேன், எங்கள் வீட்டுக்கு பூ கொடுக்குறாங்க, 6 சிலிண்டர் கொடுக்குறேன்றாங்க. அப்போ அவங்களுக்கு தானே ஓட்டு போடணுன்னா எல்லாம் தெரியல. இந்த ஒரு சிலிண்டர் இன்றைக்கி வந்து காசு கொடுத்து வாங்கி நம்ம ஒழுங்காக வந்து சேர்றதுக்கே இந்தியாவோட கையில் இல்லை. அது பல உலக காரணிகள் இருக்குது. எந்த சமயம் எங்கே வேணாலும் இருக்கலாம். இது வந்து அப்படி இப்படி ஒரு மாதிரி ஜிக்ஸாகில் போய் நம்ம எப்படியோ வந்து மோடி அரசு வந்து அதை வந்து இதுவரை வந்து பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கே தவிர, அவர் ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு தெரில. அவர் பாட்டில் திடீர்னு ஈரான் வந்து எங்கிட்ட கெஞ்சி கூத்தாடினாங்க, ஈரான் வந்து யார் சொன்னான்னு கேட்குறான். இப்படி அவங்க பேசுகிறதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. தமிழக அரசியலை விட மோசமாக இருக்குது. ஆமாம், இது பார்த்தா திராவிடம் வந்து அமெரிக்கா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சோ, ட்ரம்ப் வந்து எங்கேயோ வந்து திராவிட புக்கெல்லாம் படிச்சுட்டு தான் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிருக்காரோன்னு அவ்வளோ அபத்தமாக பேசுகிறாரு அவர். 2வது காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு. ஒன்று பேசுகிறதுக்கும் ஒரு இன்டர்பிரட்டேஷன் வேறு அவரே கொடுத்துக்கிறாரு. உலகம் பூரா ஒரு இன்டர்பிரட்டேஷன் எடுக்குதுன்னா அவர் இது நடக்குது. இவங்க வந்து பாசிபிள் நினைக்கிறீங்க 2 சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு பாசிபிள்? அதாவது இந்த போர் நிலைமையெல்லாம் சரியாச்சுன்னால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இந்த போர் நிலைமை எப்படி ஆகும் என்னங்கிறது வந்து இந்தியாவோட கண்ட்ரோல்லையே இல்லை. அதனால் வந்து அது வரக்கூடிய ஒன்று. 2வது இந்த விநாயகர் சதுர்த்தி அதையும் கேட்கணும். ஏன்னா அங்கே வந்து அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம், அதுவும் அந்த ஃப்ரெஞ்சோடைய அந்த ஒரு சாயல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம். கிறிஸ்தவர்களும் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற டேர்ம் வந்து சவுத் இந்தியாவில் அது விநாயகர் சதுர்த்தியை விநாயகரை வைத்து ஒரு அரசியல் வந்து இங்கே வந்து இருக்குது. அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழகத்திலேருந்து. அதாவது முருகர் வந்து தமிழ் கடவுள், விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள். ஆமாம், இதில் வந்து சிவன் வந்து வடநாட்டு கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு பேர் வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி. இதுதான் தமிழ்நாட்டுடையது. ரைட்டு, குழப்பங்கள் இங்கே உள்ளது. இல்லை, நீங்கள் ஏன் அந்த விநாயகர் சதுர்த்தி முக்கியம் அப்படின்னு ஏன் அது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி கூடிய பொலிட்டிக்கல் அதுதான் சொல்லுவேன். விநாயகர் கோயில்கள்லேயே நீங்கள் தமிழ்நாட்டில் விநாயகர் கோயிலில் வந்து ரொம்ப பிள்ளையார் கோயிலில் வந்து பெருமையாக பிள்ளையார்பட்டி. ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் பாக்கி வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய கோயில்கள், உச்சி பிள்ளையார் கோயில், மலைக்கோட்டை, அதுக்கப்புறம் சித்தி விநாயகர் கோயில் நிறைய இடங்கள்ல இருக்கும். முதல்ல பிள்ளையார்பட்டி தான் ஃபர்ஸ்ட். பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் கோயில். ஓகே, பாண்டிச்சேரியின் ஒரு அடையாளமே, பல அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளம் மணக்குள விநாயகர். மணக்குள விநாயகர் எவ்வளவு முக்கியமான மணக்குள விநாயகர் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் திராவிட மொழியில் பேசினா தான் புரியும், தமிழில் பேசினா உங்களுக்கு புரியாது. ஐயா ஆசிரியர் கி வீரமணி இருக்கார் இல்லையா, திராவிட கழகம், அவருடைய மகனுக்கு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து, நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்னால், மணக்குள விநாயகர் கோயிலில் வைத்து பிராமண, அதாவது என்ன சொல்கிறது, இந்த சாஸ்திரிகள்னு சொல்லக்கூடிய ஐயர்களை வைத்து வேத மந்திரங்கள் ஓதி இந்து முறைப்படி திருமணம் எங்கே நடந்தது? மணக்குள விநாயகர் கோயில். பல வருடங்களுக்கு முன்னால் வரலாற்று ஆவணங்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன.
இப்போ உங்களுக்கு புரியுமா? மணக்குள விநாயகர்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் நிற்காது. ஐயா கி வீரமணியோடைய குடும்பத்திலேயே அங்கே தான் வந்து பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. அதான் திராவிடத்தை சொன்னால் தான் உங்களுக்கு மனசில் நிற்கும். அதனால் வந்து மணக்குள விநாயகர், இந்த மணக்குள விநாயகருங்கிறது மிக புகழ்பெற்ற கோயில், புராதனமான கோயில். அதை தவிர சக்தி மிகுந்த கோயிலாக கருதப்படுவது. அந்த பாண்டிச்சேரி மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களில் அந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போகாத ஆள் இருக்க மாட்டான். அந்த மாதிரி அங்கே சர்ச்செல்லாமும் இருக்குது. அப்படி எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது, மாற்ற மதங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது இந்துக்களுக்கு மணக்குள விநாயகர் அங்கே ஒரு பெரிய அடையாளம். இதுதான் ஒரு காரணம். பொங்கல்ங்கிறது பொதுவான ஒரு விஷயமாக போச்சு. இது ரெண்டும் விட்டாங்க. அப்புறம் அந்த குரூப் சிஎன்டிக்கு வந்து அங்கே 60% ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு, சாதி ஒதுக்கீடு. இதை தவிர புதுச்சேரிக்காரர்களுக்கு 20% ஒதுக்கீடு. கரெக்ட். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இங்கே தான் வந்து நம்ம இந்த தமிழர்களுக்கு ஒதுக்கீடு நம்ம வந்து பண்ணுறது இல்லையே. ஊரில் இருக்கிறவங்க பூரா எங்கிறதோ பீகார் சத்தீஸ்கர்லேருந்து சென்னை சென்டரை போட்டுக்கிட்டு வந்து இங்கே எழுதிட்டு வந்து இங்கே வந்து வேலை பார்ப்பான். இல்லை, ஆனால் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், நான் தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை ஞாபகம் வருது. அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு நிறுவனம் ஒருத்தர் நடத்துகிறார் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 75% மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் வரிச்சலுகை கொடுப்பேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. இது வந்து பாண்டிச்சேரிலையா தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டில். ஓ சரி, அவங்க ஒரு நம்பிக்கையாக வந்துட மாட்டோம் அப்படிங்கிறதுனால சொல்லியிருப்பார். நம்ம வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லி. இல்லை, இது ஆக்சுவலி கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, பெங்களூர்லலாம். அதை நான் பண்ணக்கூடாதுன்னோ இது தவறுன்னு சொல்லலை. இது கண்டிப்பாக இது விஜய் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கர்நாடகாவில் இருக்கிறவங்க பூரா கன்னடக்காரன், கேரளாவில் இருக்கிறவங்க பூரா மலையாளி, ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்குக்காரங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா தமிழரா அல்ல பெரும்பான்மையானவர்கள் தமிழரான்னு கேட்டால் இல்லை. இங்கே தெலுங்கு ஆதிக்கம் அதிகம், மிக அதிகம். அப்புறம் கொஞ்சம் மலையாளம் அதிகம், கன்னடம் ஓரளவுக்கு. அதே வரிசையில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமைன்னா யார் தமிழர்கள்னு முதல்ல இங்கே ஒரு சண்டை வரும். வீட்டில் வந்து இன்றைக்கி உள்ள அமைச்சர்களில் வந்து தாய்மொழி வீட்டில் வந்து தமிழ் பேசாத அமைச்சர்கள் வந்து 14 பேர். வெளியில் தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் அப்போ ஏன்னா இது வந்து மற்ற இப்போ கன்னடத்தில் அந்த பிரச்சனை வரல, கேரளாவில் அந்த பிரச்சனை வரல. கேரளாவில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, யாராவது ஒரு தமிழால் நிற்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இதாக எங்கேயாவது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு எங்கே ஏதாவது வேறு வழியே இல்லாமல் அங்கெல்லாம் தோற்றுருவாங்கன்னு சொல்லி இங்கே கூட்டு வந்து நிற்க வைக்கிறது, அது தேசிய அளவில் வர்றது. அதை தவிர நான் சொல்கிறது அந்த அந்த அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு தமிழர் நிற்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படி இருந்தாலும் ஏதோ அந்த மாதிரி தான் அபூர்வமாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் கிளவராக அந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிற ரேஸ் அதுக்குள்ளே போகாமல் புதுவையை சேர்ந்தவர்கள் அதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா என்னதான் நீங்கள் அவர்கள் தமிழர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் புதுச்சேரி புதுவையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். நீங்கள் இன்றைக்கும் அந்த வித்தியாசத்தை போய் பார்க்கலாம். நீங்கள் காரில் இங்கேருந்து போகும்போது நீங்கள் அங்கே புதுச்சேரி வண்டி போகும்போது ஏதோ ஒரு வண்டி மேலே வந்து புதுச்சேரி வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி லேசாக உரசி விட்டதென்றால் கண்டிப்பாக அங்கே உள்ள காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸு சப்போர்ட் வந்து புதுவை வண்டிக்கு தான் இருக்கும். இது சரியாக தவறா, அது ஒரு தேவையில்லாத ஒரு பற்றா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உண்டு, அப்படி இருக்குது. ஆமாம், வந்தவுடனே அது வந்து தமிழ்நாட்டுக்காரனா, ஆனால் தானே இப்போ வந்து விஜய் வந்து பாண்டிச்சேரியில் கூட்டம் கூட்டுறாங்கும்போது ரங்கசாமிங்கிறவர் முதல்வருங்கிற வகையில் பாருங்கள், எல்லாம் வரலாம், தமிழ்நாட்டிலேருந்து கூட்டி வரக்கூடாது யாரையும். கூட்டம் இங்கே கூட்டு வந்து நெரிசல் வந்து இருக்கிற எங்கால் செத்து போனால் யார் செத்து போனாலும் மனுஷன் செத்து போவான். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து அதாவது அரசுகளை ஏமாற்றி அந்த எப்படியோ வந்து வேறு ரூட்டில் அந்த ரூட்டில் வரலாம் இந்த ரூட்டில் வரலாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒரு விதிமுறை போட்டால் ஒரு 75% வெற்றி பெறும், ஒரு 25% லீக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த 20% புதுச்சேரிக்காரர்களுக்குங்கிறது
பாஜக, அதாவது பாஜக உள்ள அந்த கூட்டணிக்கு அது ஒரு மிக வலிமையாக இருக்கும். எப்பவுமே அந்த லோக்கல் சென்டிமெண்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வகையில் அது ஒரு முக்கியமாக இருக்கும். அது தவிர மீன்பிடி நிவாரணம் கொடுக்கறது, பிஎம் கிசான் இதில் ஏற்கனவே 6000 கொடுக்கறது வந்து பாண்டிச்சேரிக்கு 3000 கூட கொடுக்கறது, 30 வாட்டர் ஏடிஎம்மு, அப்புறம் அம்மா உணவகம் மாதிரி அட்டல் உணவகம், அட்டல் வாஜ்பாய் பேரில் அட்டல் உணவகம்னு சொல்லி, அதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக மக்களுக்கு வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயம். ஒரு காலத்தில் அந்த அம்மா உணவகம் வந்தபோது எனக்கு தெரியும், ஐடியில் இன்ஜினியராகலாம் வந்து க்யூவில் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவான். தரமும் நல்லா இருந்தது, விலையும் கம்மியாக இருந்தது. நான் கூட 2-3 பேர் அப்போ பத்திரிக்கை நடத்துனதுனால கூப்பிட்டு நிருபர்லாம் விட்டு கேட்க சொல்லுவேன். அம்மா உணவகத்தில் போய் இந்த கொஞ்சம் படித்த ஆளாக பற்றி நீ ஏன் வந்து சாப்பிட்றான்னு கேள்வி. அதெல்லாம் நான் ரூமில் தங்கி படிக்கிறேன், எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, எனக்கு மதுரை, திருச்செந்தூர், ஏதோ ஒரு ஊர். நீங்கள் ஆமாம், எனக்கு இங்கே வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாயில் ஒரு டிஃபன் கிடைக்கிது, 10 ரூபாயில் சாப்பாடு கிடைக்கிது. ஒரு நாளைக்கு 20 ரூபான்னா 1000 ரூபாய்க்குள்ளே எனக்கு ஒரு மாதம் முழுக்க சாப்பாடு முடிச்சு. நான் தனியாக வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது கொஞ்சம் சமைச்சு கொஞ்சம் எதனா பண்ணால் கூட 3000 ரூபா 4000 ரூபா கீழே என்னால் சமாளிக்க முடியாது. 1000 ரூபாயில் எனக்கு வேலையும் மிச்சம். நேரம் வந்து என்ன, அந்த நிற்கிற நேரம் தானே, அதை வெயிட் பண்ணுற நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நின்று வாங்கிட்டு போகிறேன். தரமும் நல்லாயிருக்கு. அப்படி இருந்தது. அப்புறம் இவங்க வந்து அம்மா உணவகத்தை வந்து அவங்க பேர் வச்சாலே, அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்னாலே திமுக வந்தால் அது விட்டுருவாங்க, திமுக கொண்டு வந்தால் அதிமுக விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த திராவிட மாடல் பாலிட்டிக்ஸு இல்லை. எதுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் விடியல், அது ஏதோ ஒரு இது ஒன்று விடியலா? ஆப்ரேஷன் விடியல்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இல்லை, விடியல்னு கேட்டால் நமக்கு வந்து இல்லை, இங்கே இது முடியல். அது நீங்கள் சொல்கிறது அது இங்கே விடியல்னு பேர் வச்சது வந்து முடியல். அது முடியல்னு வைக்க வேண்டியதுக்கு பதிலாக மாற்றி விடியல்னு வச்சுட்டாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் பண்பாடு, நாகரீகம், பெண்கள் பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு, மூதாட்டிகள் பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் முடியல். விடியல் ஆட்சின்னு தான் அவங்க வந்து டேக்லைன்லேயே சொல்கிறாங்க. விடியல்னு அவங்க பேர் வச்சாங்க. ஏங்க, கண்ணாயிரம்னு பேர் வச்சாங்க. அவன் பிறக்கும் போதே அவனுக்கு பாவம் கண் பார்வை இல்லாதவன் 2 கண்ணும், அவனுக்கு கண்ணாயிரம்னு பேர் வைக்கிறாங்க. அது ஒரு ஆர்வத்தில் தானே வைக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து விடியல்னு பேர் வச்சாங்களே, விடிஞ்சிருச்சா அப்படின்னா என்ன விடிஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அதனால் முடியல்னு பேர் வச்சுருக்கணும், விடியல்னு வச்சாங்க. அங்கே ஆப்ரேஷன் விடியல்னு சொல்லி போதைப் பொருட்களை தடுப்பதற்காக இதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக, அதாவது தேஜக கூட்டணியில் எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அந்த அறிக்கையில் போதை தடுப்புக்குன்னே தனியாக ஒரு பிரிவு ஒன்று போலீஸில், காவல்துறையில். 3 மாதத்தில் நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறார். கஞ்சாவை ஒழிச்சிருவான்னு சொல்கிறார். அது ஒன்றும் இல்லை, அது ஒழிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 3 மாதமே ரொம்ப அதிகம். ஒரே மாதத்துலேயே ஒழிச்சிடலாம். ஏங்க, 8 மாதம் உள்ள ஜெயிலில் இருந்தார் ஜாஃபர் சாதிக்கு. அவர் தான் வந்து முதல்ல வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வுக்கு வந்து மாரத்தான் வந்து அவர் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணார். அப்போ கமிஷனரோ யாரோ ஒரு ஐஜியோ யாரோ வந்து அவருக்கு சால்வையெல்லாம் பொத்தி ஷீல்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா அவர் தான் வந்து உணவுப் பொருள்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இலங்கைக்கெல்லாம் வந்து போதைப் பொருள் பண்ணார். அவர் 6 மாதமோ 8 மாதமோ ஜெயிலில் இருந்தார். அப்புறம் பெயிலில் வந்தார். வந்தவுடனே நீங்கள் என்ன, சரி அவர் அடங்கிடுவார் அப்படின்னு வச்சிங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள், டைரக்டர் அமீர், இயக்குனர் அமீர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. 900 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணமும் ஆவணங்களும் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு ஆன பணங்கள், தேர்தலுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கான பணங்கள். அப்போ ஜாஃபர் சாதிக்கு முன்னை விட இன்னும் அதிகமாக ஆக்டிவாக இருக்கார். அப்புறம் கேட்டால் விடியல்ங்கிறீங்க. நான் சொன்ன முடியல் கரெக்டு தானே? இது விடியலாது. அப்போது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அப்போ யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? சரி, டைரக்டர் அமீர் சம்மந்தப்பட்டார். டைரக்டர் அமீர் முதல்ல இல்லைன்னாரு. அப்புறம் பார்த்தா பரிவர்த்தனையில் வந்து கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டைரக்டர் அமீர்னா அவரோட படம் மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கோட பணத்தில் வந்து முதலமைச்சர் குடும்பத்திலேயே ஒரு படம் தயாராச்சு. அவங்க கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் இது பண்ண இயக்குனர், அவங்க இயக்குனர், அதாவது தயாரிப்பாளர் யாராக இருந்தாலும் இயக்குனர் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம அதனால் அனாவசியமாக அவங்கள குற்றம் சொல்லலை. நம்ம சொல்கிறது என்னென்னா, முதல்வர் குடும்பம் வரைக்கும் படம் தயார் பண்ணுறதுக்கு ஜாஃபர் சாதிக் பணம் வருது. என்ன பணம்? போதை பணம். அதுதான் முக்கியம்.
இப்போ சரி ஏதோ ஜாஃபர் சாதிக் போனார் வந்தார் அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை. இப்போ ஜாஃபர் சாதிக் கதையே வந்து ஜாஃபர் சாதிக் 2.0 நேற்று நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 2.0 ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு போல இருக்குது. இப்போ நேற்று தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. திராவிட மாடல் 2.0 மாதிரி ஜாஃபர் சாதிக் 2.0. நம்ம ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக் தான் நமக்கு தெரியும். எத்தனை ஜாஃபர் சாதிகள் இருக்கிறார்கள், எத்தனை கண்ணுக்குட்டிகள் இருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தில், அந்த மாதிரி வந்து நமக்கு தெரியாது. இப்போது இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆப்ரேஷன் இது வந்து விடியலுக்கு நீங்கள் வந்து இங்கே எடப்பாடி 3 மாதத்தில் பண்ணுறேன்னாரு. என்னை முதல்வராக்குங்கள், நாகபுரத்தில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரே மாதத்துலேயே முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த திமுக சம்மந்தப்பட்ட திமுக சார்புள்ள போதைப் பொருளோடு சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே மாதத்துலேயே முடிஞ்சிடுவேன். இதுக்கு 3 மாதமே தேவையில்லையே. இதை தான் ஜெயலலிதா அவர்கள் 2011 பண்ணாங்களோ, அந்த நில அபகரிப்பு ஜாஸ்தியாக இருந்த போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆமாம், சட்டம் கொண்டு வந்து அடித்து தள்ளி ஒரு 6 மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டில் நில அபகரிப்புங்கிற அந்த பேச்சே வந்து கிடையாது. இந்த டபுள் டாக்குமெண்ட்டு அது இது எல்லாமே 6 மாதம் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 3 மாதம் 6 மாதம் இவ்வளோதான் டைமு ஒழிச்சிட்டாங்க. அதை முடியும். இப்போ திமுக ஏன் முடியலன்னா, நீங்கள் அவங்ககிட்டயே யாருக்கிட்ட சாவியை கொடுக்கக்கூடாதோ அவங்ககிட்டயே சாவியை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஏங்க திருட்டு போகுதுன்னு கேட்டால் அப்புறம் என்ன பண்ணுறது? யார்கிட்ட கொடுக்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட சாவியை கொடுத்துட்டீங்க, அப்புறம் வந்து ஏங்க திருட்டு போகுதுன்னா அவங்க திருட்டு மொழி தான் முழிப்பாங்க. அதுதான் வந்து நடக்குது. அப்போது அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாகவி பாரதின்னு ரயில் நிலையத்துக்கு பேர் மாத்திரம்னாங்க. ஏன்னா பாரதி வந்து புதுச்சேரியில் ரொம்ப நாள் இருந்தார். ஒரு வரலாற்று தொடர்பு இருக்குது. இதுவும் ஆக்சுவலாக கேட்கணுன்ட்டு என்னென்னா, சமீபமாக பாரதி வந்து அரசியல் வாதிகளுடைய அதிகமான கவனம் பெறாரு. ஏன்னு தெரியல. அது ஏன்னா மோடி அவர்கள் ஒரு இந்த பனாரஸ் யூனிவர்சிட்டியில் வந்து 1 கோடி பாரதியார் இருக்கையும் அமைக்கப்பட்டது. இருக்கை வந்து இருக்குது. பாரதியார் வந்து அடிக்கடி அவரும் கோட் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக சீமான் அவர்கள் யாரா வந்து பார்ப்பான் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு அவர் வந்து எப்படி வெளுத்தார் நமக்கு தெரியும். ஸோ வந்து சீமானும் ஹைலைட் பண்ணுறாரு, பாஜகவும் ஹைலைட் பண்ணுது. ஸோ தேர்தல் வாக்குறுதியிலையும் பாரதியார் வராரு அப்படின்னா பாரதி வந்து இவர்கள் அதிகமாக வந்து அதாவது தேசிய அதாவது யதார்த்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து சுதந்திரத்திற்காக எத்தனையோ கவிஞர்கள் தலைவர்கள் இருந்தாங்க, கவிஞர்கள் இருந்தாங்க. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் பெற்ற அந்த அந்த என்ன சொல்கிறது புகழும் வெளிச்சமும் மகாகவி பாரதிக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை என்றால் அவர் தென்னிந்தியர், தமிழர் என்பதால். நான் வந்து இந்த திராவிடம் பேசலை. பொதுவாக அதாவது பெரும்பான்மையான மாநிலங்கள் வந்து வட இந்திய மாநிலங்கள், அதுலேயும் வந்து சுதந்திர போராட்டத்தில் வங்காளிகளுக்கு ஒரு ஒரு சிறப்பான இடம் இருந்தது. தமிழர்களுக்கு இடம் இல்லைன்ற அர்த்தத்தில் இல்லை. வங்காளிகளுக்கு இருந்த இடம் வந்து வட மாநிலங்களில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இங்கே வந்து ஒரு திருப்பூர் குமரனையோ தில்லையாடி வள்ளியம்மையோ இல்லை மகாகவி பாரதியோ வஉசியோ சுப்பிரமணிய சிவாவோ நீலகண்ட பிரம்மச்சாரியோ வாஞ்சிநாதனோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரே வார்த்தையில் புரிய வைக்கணுன்னா, வேலு நாச்சியாரை வந்து தமிழ்நாட்டில் இங்கே உள்ள எத்தனையோ வந்து அறிவுஜீவிகள் வந்து அவர் தமிழ்நாட்டின் ஜான்சி ராணின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க திராவிடத்தில். உண்மை என்னென்னா, ஜான்சி ராணிக்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து வேலு நாச்சியார் பிறந்து வெள்ளையனுக்கு எதிராக போராடினாங்க. நீங்கள் ஜான்சி ராணியை வேணால் வந்து இந்தியாவின் வடநாட்டு வேலு நாச்சியார்னு சொல்லலாமே தவிர, வேலு நாச்சியார் முன்னால் வந்து இருந்து அவங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 80-100 வருடங்களுக்கு பிறகு வந்த ஜான்சி ராணியை பார்த்து இவர் வேலு நாச்சியார் வந்து தமிழ்நாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லுது எவ்வளோ அபத்தம், ஒரு வரலாற்று கோளாறு. இதே மாதிரி தான் மகாகவி பாரதிக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை. தேசியத்தில் அவருக்கான இடம் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது மோடி அரசு வந்த பிறகு அந்த பாரதியுடைய கவிதைகள் அவருடைய இதெல்லாம் வந்து கொண்டு வரும்பொழுது இது வருது. தமிழர்களுக்கு அந்த உணர்வு, இவ்வளோ நாள் நம்ம தமிழர் நாங்கள் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அப்போ அரசியல் கட்சிகள் வந்து இது ஒரு தேசியத்தை வந்து நம்ம பற்றி கொள்வதும் அரசியலில் ஒரு பகுதி தானே.
இப்போ தமிழ் தேசியம் என்றால் தமிழ்நாட்டிலிருந்து தேசியத்திற்கு பாடுபட்டவர்களை வந்து கொண்டு வருவது தான் தமிழ் தேசியத்துடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். அது சீமான் அது சொன்னாலும் சரி, இல்லை வேறு தமிழ் தேசியம் பேசுகிற யார் பேசினாலும் சரி, அந்த வகையில் அது அதே மாதிரி அந்த ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து எங்கேயோ ஒரு வண்டி ஒன்று, இது காசிக்கு போகிற வண்டி ரயில் வந்து பாரதியார் கரிமான் ஏதோ ஒரு இப்போ பேர் வச்சுருக்காங்க, வந்தே மெட்ரோன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து அதெல்லாம் அதில் உள்ளது. அதே மாதிரி அவர் வந்து ரங்கசாமி தனியாக வந்து அறிக்கை விடும்போது பெண் குழந்தைகளுக்கு 1,00,000 வைப்பு நிதி குழந்தை பிறந்தான்னு. தமிழ்நாட்டிலலாம் வைக்கல. தமிழ்நாட்டில் வந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து 1,00,000 வைக்கிறதா 2,00,000 வைக்கிறதா வைப்பு நிதி பள்ளிக்கூடத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா அதெல்லாம் இல்லை. முதல்ல தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்கு வழி ஏற்படுனா அப்புறம்லாம் வைப்பு நிதி. நீங்கள் பாதுகாப்பே இல்லைன்னா அப்புறம் வைப்பு நிதி வச்சு என்ன பண்ணுறது? அதனால் பாண்டிச்சேரியில் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. அதனால் அவர் வந்து 50,000 என்னமோ இருந்தது, அதை வைப்பு நிதின்னு மாற்றிட்டார். மாநில அந்தஸ்து எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாநில அந்தஸ்து வருமா வராதா தெரியல. அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இந்த அதாவது யூனியன் டெரிட்டரியை மாநில அந்தஸ்தாக மாற்றக்கூடாதுன்னு நான் சொல்லலை, மாற்றுறதுல இருக்குது. அது மத்திய அரசு நினைத்தால் அந்த நடைமுறை சிக்கல்களை சரி செய்ய முடிந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது தான். சிறிய மாநிலமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்படி பார்க்க போனால் வடகிழக்கு மாநிலங்களில் இதை விட சிறிய மாநிலம்லாம் இருக்குது. மணிப்பூர் இதை விட சிறிய மாநிலங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த அளவை வைத்து நீங்கள் வந்து அது சிறிய மாநிலம்னு சொல்லக்கூடாது. அதை ஒரு மாநிலம் ஆக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமும் கூட. அதில் என்ன நடைமுறை சிக்கல், நிர்வாக சிக்கல் அப்படிங்கிறத அதை சரி செய்து அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்து அதை செய்ய வேண்டும். அதை இந்த தடவை மோடி அரசு அதாவது வரக்கூடிய காலங்களில் அது செய்யுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.